வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மோடி தலைமையிலான பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எங்கள் சட்டத்துறையை தோற்கடித்து திமுகவின் மீது எவராலும் கை வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் சூளுரை. சட்டத்துறையில் ஜனநாயகம் மாற்றத்திற்கு உள்ளாக்கும் போது அதை எதிர்த்து நின்றது திமுக தான் எனவும் பேச்சு. சென்னையில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு தொடக்கம். கட்சி கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் துரைமுருகன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் திமுக தீவிரம். திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவு கேட்டு அமைச்சர் முத்துசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 65 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் தகவல். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை நாளை மறுநாள் சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். பரந்தூர் செல்வதற்கான அனுமதி வழங்கியுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தகவல். வான்புகழ் வள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணியட்டும். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி விமர்சனம். திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவராக இருந்த தயாசங்கர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மாவட்ட பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த வேல் ஆறுமுகம் என்பவரும் விலகுவதாக அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். விசிகாவை சேர்ந்த 6 பேரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தல். ராணிப்பேட்டை இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய விவகாரத்தில் கொந்தளித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஆளும் கூட்டணி கட்சி என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா, ஓரளவுக்கு தான் பொறுத்துக் கொள்ள முடியும் என ஆவேசம். Violence and all these acts. I strongly condemn all these actions and we won't be a silent spectator anymore. எங்க பொறுமைக்கு எல்லை இருக்கு. இது முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் வன்முறைக்கும் விசிகாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். வட மாவட்டங்களில் சமூக பதற்றத்தை உருவாக்க பாமக நிறுவனரும் தலைவரும் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கெடு. 22ஆம் தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் நாங்களே தீர்த்து வைப்போம் என நீதிபதிகள் கருத்து.
மதுரை திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்தது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு அருகே டைட்டல் பூங்கா அமைகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,480க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,435க்கு விற்கப்படுகிறது. சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் 178வது ஆராதனை விழா. திருவையாறு காவிரி கரையில் அமைந்துள்ள சமாதி முன்பு கர்நாடக இசை கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பால் கேனிற்குள் தலையை விட்டு சிக்கி தவித்த நாய். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு நாயை பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற இன்றே கடைசி நாள். 75 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தொகுப்பு வழங்கப்பட்டு விட்டதாக தகவல். ஜனவரி 31ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். முடா வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை நடவடிக்கை. நடிகர் சயீப் அலிகானை கத்தியால் குத்தியவரை பிடிக்க 30 தனிப்படைகள் அமைப்பு. குற்றவாளியை போலீசார் விரைவில் நெருங்கி விடுவார்கள் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதி. ஹைதராபாத்தில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட இதயத்தை 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு 13 நிமிடங்களில் மெட்ரோ ரயிலில் எடுத்துச் சென்ற மருத்துவர்கள். இதயத்தை சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்களுடன் இணைந்து சிறப்பு ஏற்பாட்டை மேற்கொண்ட மெட்ரோ ரயில் நிறுவனம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கம பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். அலை கடலென திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தின் பிரத்யேக ட்ரோன் காட்சி. வரும் 20ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் இலவச தரிசனத்தில் செல்லலாம். தேதி நேரம் குறிப்பிடப்பட்ட தரிசன டோக்கன்கள் வழங்கப்படாது எனவும் தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மிக சிறப்பு பெற்ற படி பூஜை. 18 வன தேவதைகளையும் ஒவ்வொரு படியிலும் அமர்த்தி வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி.
நாளை மறுதினம் கோயில் நடை அடைக்கப்படும் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். அமெரிக்காவில் உறைய வைக்கும் குளிர் காரணமாக ட்ரம்ப் பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் மாற்றம். திறந்தவெளி மைதானத்திற்கு பதிலாக மாளிகைக்குள் நடைபெறும் என அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. கேப்டன் ரோஹித் சர்மா, தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மும்பையில் அறிவிக்க உள்ளதாக தகவல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இன்று தொடக்கம். மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் நாளை இந்திய அணி பல பரீட்சை. உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். மகளிர் பிரிவில் வங்கதேசத்தை வென்று அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய மகளிர் அணி. இத்தனை ஹிட் திரைப்படங்கள் கொடுத்தும் நல்ல இயக்குநர்கள் பெயர் பட்டியலில் எனது பெயர் இல்லாது வருத்தம் அளிக்கிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதுதான் அதுதான் எனது கொள்கை என இயக்குனர் சுந்தர் சி உருக்கமான பேச்சு. மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு, அதுக்கான ஒரு பொசிஷன் இன்னும் எனக்கு கிடைக்கலன்ட்டு. பட் அதை பற்றி கவலையும் படுறதில்லை. நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை.